மீதி 3450 ரூபாய் நம்ம கை கிடைச்சிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா வெறும் 50 ரூபாய் மட்டும் கம்பெனியில் நமக்கு நிக்கும். இப்போ இந்த சமயத்துல வெறும் 50 ரூபாயில் நமக்கு ஒரு பிசினஸ் பிளான் கையில கிடைச்சிருது, இன்சூரன்ஸ் கிடைச்சிருச்சு, வீக்லி இன்கம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த வீக்லி இன்கம் மினிமம் 300 இருந்து மேக்சிமம் 15,000 15,000 வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஒரு புதன்கிழமையில இருந்து அடுத்த வாரம் புதன்கிழமை வரைக்கும் ஒரு பிசினஸ் வீக். இந்த ஒரு பிசினஸ் வீக்ல எத்தனை ஜோடி சேல்ஸ் நம்ம கீழே நடந்திருக்கோ, உதாரணத்துக்கு லெப்ட்ல 10 பேர் வந்திருக்காங்க, ரைட்ல 10 பேர் வந்திருக்காங்கன்னா நமக்கு 10 ஜோடி. அந்த ஜோடிக்கான கமிஷன் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நமக்கு செக்கா வந்துடும். அப்ப நம்ம ஜாயின் பண்ணி முதல் வாரத்துல 2 பேர் அறிமுகப்படுத்தி நம்ம பணத்தை எடுத்துட்டோம். ரெண்டாவது வாரம் இப்ப பாத்தீங்கன்னா இவர்கிட்ட 2 கூப்பன் இருக்கும், இவர்கிட்ட 2 கூப்பன் இருக்கும். நம்ம கிட்ட கூப்பன் தான் நாம என்ன பண்ணாங்க, 2 பேர் அறிமுகப்படுத்தி நம்ம பணத்தை திருப்பி எடுத்தோம். இவர் என்ன பண்ணுவாரு, இவரு 2 பேர் அறிமுகப்படுத்தி அவரோட பணத்தை அவரு திருப்பி எடுப்பாரு. அப்போ இவருக்கு பணம் வேணும், 2 பேர் அவர் அறிமுகப்படுத்துவாரு, இவருக்கு பணம் வேணும், இவர் 2 பேர் அறிமுகப்படுத்துவாரு. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இப்ப 2 ஜோடி சேல்ஸ் நடந்துருச்சு. ஒரு ஜோடிக்கு 300 ரூபாய் போது 2 ஜோடிக்கு நமக்கு எவ்வளவு வருதுங்க, 600 ரூபாய் இந்த இடத்துல கமிஷனா கிடைக்க போகுது. அதுக்கு அடுத்த வாரம் 4 கூப்பன் வெளியே இருக்கும், அவங்கவங்க போட்ட பணத்தை திருப்பி எடுக்கிறாங்கன்னா இந்த வாரம் நமக்கு 4 ஜோடி 1200 ரூபாய் கமிஷனா கிடைக்கும். அது 8ஆம் மாறும், 8ஆம் மாறும்போது நமக்கு 2400 ரூபாய் கமிஷனா கிடைக்கும். இப்ப 16 கூப்பன் வெளியே இருக்கும், அவங்கவங்க போட்ட பணத்தை திருப்பி எடுக்கிறாங்கன்னா இந்த சமயத்துல நமக்கு 4800 ரூபாய் கமிஷனா கிடைக்கணும். அடுத்தது இது 32ஆம் மாறும்போது 9600 ரூபாய் நமக்கு கமிஷனா கிடைக்கணும். இதே 64ஆக மாறும் பொழுது இந்த கணக்குப்படி நம்மளுக்கு 19200 ரூபாய் கமிஷனா கிடைக்கணும். சரி, இதே மாதிரி கொடுத்துட்டு போயிருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எடுக்கும்போது இந்த சமயத்துல நம்மளை தாண்டி நம்ம டீம் போயிருக்கோம், தானா டூப்ளிகேஷன் ஆகும். அதனால ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போகும்போது 50 ஜோடிக்கு மேல எந்த வாரம் நாம சேல்ஸ் நாம கொடுக்கிறோமோ அந்த வாரத்துல 50 ஜோடிக்கான 15,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். ஒரு வாரத்துக்கு 15,000 மாசத்துக்கு எவ்வளவு ஆகுதுங்க சார்? ஒரு வாரத்திற்கு 15,000 எல்லா ஊர்லயுமே மாதத்திற்கு 4 வாரங்கள், அப்ப எவ்வளவு ஆகுதுங்க, 60,000 ரூபாய். இந்த பிசினஸ் நம்மளால வீக்லி இருந்த மந்த்லியா மாத்தி சம்பாதிக்க முடியும். ஒரு மாதத்திற்கு 60,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு அற்புதமான வழியை காமிச்சிட்டாங்க நிறுவனம். இத்தோட நிறுத்திடல, இதுக்கப்புறம் நம்மளுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அச்சீவ்மெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம இந்த பிசினஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஒன் ஃபைன் மார்னிங் பார்த்தோம்னா நம்ம கீழே பெரிய டீம் வளர்ந்துருக்கும். அந்த பெரிய டீம்ல லெஃப்ட் சைடுல ரைட் சைடுல எண்ணி பார்த்தோம்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லைங்களா? அதுல இடது பக்கம் 75 நபர்கள், வலது பக்கம் 75 நபர்கள் எப்படி வராங்களோ, எப்ப வராங்களோ நாம ஜாயின் பண்ணி லெஃப்ட் சைடுல 75 பேர், ரைட் சைடுல 75 பேர் ஜாயின் பண்ண அன்னைக்கே வரலாம், அல்லது ஒரு வாரம் கழிச்சு வரலாம், ஒரு மாசம் கழிச்சு வரலாம். இதுக்கு டைம் லிமிட் கிடையாது. எப்ப 75 பேர் கம்ப்ளீட் ஆகுறாங்களோ அப்ப நாம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கோல்டன் ஆர்கனைசர் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு இதுக்கு நாம சேர்றோம். இப்ப பாத்தீங்க நிறைய கோல்டன் ஆர்கனைசர் ஸ்டேஜ் ஏறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி கோல்டன் ஆர்கனைசர் ஒரு நிலைக்கு சேர்றோம். இந்த சமயத்துல நம்ம நிறுவனம் 5வது பெனிஃபிட்டா மந்த்லி இன்கம் ஒன்னு கொடுக்குறாங்க. இந்த மந்த்லி இன்கம்க்கு ஒரு ஃபண்ட் ஒன்னு கிரியேட் பண்றாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுல எந்த மூலையில ஒரு ஐடியானாலும் சரி 60 ரூபாய் எடுத்து வைக்கிறாங்க. இப்ப லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா ஒரு 5000 ஐடி 5000 பேர் புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா ஒருத்தருக்கு 60 ரூபாய்னா 5000 × 60 எவ்வளவு வருதுங்க, 3 லட்சம் ரூபாய். இந்த 3 லட்சம் ரூபாய எத்தனை ஜிஓஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. 10 பேர் இருந்தாங்கன்னா 30,000, அதே 20 பேர் இருந்தாங்கன்னா 15,000 இப்படி ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரே ஒரு கண்டிஷன் சார், இந்த மந்த்லி இன்கம் யாருக்கு தரலாங்க, உண்மையிலேயே உழைக்கிறாங்க யாரோ அவங்களுக்கு தரலாம். அப்ப உழைக்கிறவங்களை எதை வச்சு கண்டுபிடிக்கிறது, இவங்க வாங்குற செக் மந்த்லி மினிமம் 15,000 இருந்தா போதும், இந்த ஃபண்ட் அவங்க வாங்கிக்கலாம். இது மினிமம் 6,000 நடந்து மேக்ஸிமம் 12,000 வரைக்கும் இப்ப கிடைச்சிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் நம்மள மாதிரியே இந்த பக்கம் ஒரு 5 கோல்டன் ஆர்கனைசர், இந்த பக்கம் ஒரு 5